கிச்சு கிச்சு மூட்டாதீர்கள் பெற்றோர்களே, அது விபரீதத்தில் முடியும். குழந்தைகள் சிரித்து மகிழ்கிறார்கள் என நீங்கள் எண்ணுவீர்கள். ஆனால் கதையே இங்கு வேறு. நீங்கள் கிச்சு கிச்சு மூட்டும் போது மூளையின் ஹைப்போதலாமஸ் பகுதிக்கு சில செய்திகள் சேர்ந்து குழந்தைகள் சிரிப்பார்கள். ஆனால் இச்சிரிப்பு மகிழ்ச்சியால் ஏற்படுவது அல்ல. இது ஒரு ஆட்டோனாமிக் ரிஃப்ளெக்ஸ், அதாவது அவர்களின் கட்டுப்பாட்டை இழந்து ஏற்படும் சிரிப்பு. உதாரணத்திற்கு, நீங்கள் சோகமாக இருக்கும் போது யாரேனும் உங்களுக்கு கிச்சு கிச்சு மூட்டினால் சிரிக்கத்தானே செய்வீர்கள். உடனேயே அச்சிரிப்பு மகிழ்ச்சியால் தான் ஏற்பட்டது என்று உங்களால் கூற இயலுமா? இயலாதல்லவா? சொல்ல போனால் அச்சிரிப்பினை நீங்கள் வெறுக்கத்தான் செய்வீர்கள். இதே போல்தான் குழந்தைகளுக்கும் இருக்கும். ஆனால் அவர்களால் அதனை வெளிப்படுத்த இயலாது, அவ்வளவுதான். உள் உறுப்புகள் முழுமையாக வளராத குழந்தைகள் இவ்வாறு சிரிக்கும் போது மூச்சு திணறல் ஏற்பட்டுவிடும், இதய துடிப்பு அதிகமாகிவிடும், திடீரென விக்கலோ வாந்தியோ பேதியோ கூட ஏற்பட்டு விடலாம். எனவே குழந்தைகளை சிரிக்க வைக்க வேண்டும் என்றால் அவர்களிடம் பேச முனையுங்கள், பாடல் பாடுங்கள், இல்லை நடனமாடி காட்டுங்கள். கிச்சு கிச்சு மூட்ட வேண்டாம். நன்றி.